ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஒர்க் தான். எழுந்திரிச்சதும் வாசலாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு சிம்பிளாக லஞ்ச் ரெடி பண்ணிட்டேங்க. எனக்கு வந்துட்டு பழையது இருந்தது. ஸோ பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக குக்கரில் சாப்பாடு வச்சு லஞ்ச் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா கொஞ்சம் பையனுக்கு வேறு உடம்பு சரியில்லை. சரின்னு சொல்லிட்டு ஜிஹெச் கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போய் பார்த்துட்டு ஸ்கூலில் போய் இன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேங்க. காலைல என் பையன் ஸ்கூல் போகும்போது சின்ன பையன் சொல்லிட்டு போயிருந்தான், ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்கம்மான்ட்டு. என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிக்கும்போது, சரி ஓகே டீ கேக் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கேக் தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக குக்கரில் தாங்க பண்ணியிருந்தேன். ஓவனில் வைக்கல இன்னைக்கு. கோதுமை மாவு போட்டு பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் பசங்க கேட்டாங்க அப்படின்னா நான் மைதா சேர்க்க மாட்டேன். கோதுமை மாவு தான் போடுவேன். போட்டு செஞ்சு வச்சுருந்தேங்க. நேத்திக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரகப்பிரவேசம் நடத்தி 3வது வருஷம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வீடு கட்ட ஆரம்பித்து ஒரு 2, 3 மாதம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஒரு 4வது மாசத்துல பார்த்தீங்கன்னா, அடி மேல அடிங்க. அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கு. ஒரே ஹாஸ்பிட்டல் தான். வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம ஆகும், எனக்காகும், பையனுக்கு இப்படியே தான். அப்படி உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சண்டை. பயங்கரமான சண்டை. இப்படி பலவிதமான அடிகள்ங்க. எங்க போனாலும் அடி, தடங்கல். எங்க போனாலும் இத செய்யணும்னா தடங்கல், அத செய்யணும்னா தடங்கல். சண்டை, உடம்பு சரியில்லாம ஆகுறது. அப்பா! வீடு கட்டுறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ கஷ்டங்கள் வரும்னு யோசிக்கலங்க. அப்புறம் ஒண்ணு, கட்டி முடிச்சுட்டு இப்ப கடத்துல படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு கஷ்டங்க. எப்பன்டா அந்த கஷ்டத்த கடப்போன்னு இருக்கு. சரி ஓகே, கடன் அதிகமாயிட்டு நம்மளும் நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தாங்க என்னோட பிஸ்னஸ். அந்த கடத்தோட கடமா, நானும் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி என்னோட பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வருத்தப்பட்டேன். ஐயோ! இருக்க கடன் காணாதுன்னு கூட கொஞ்சம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நானு கவலைப்பட்ட அளவுக்கு இப்ப இல்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் ரன் ஆயி போயிட்டுருக்கு. ஒரு இது கடக்கும்போது, அடுத்து அடுத்து இன்னொரு பிரச்சனை தேடி வருது. சரி ஓகே, அத கடந்து அடுத்து மூவ் ஆகும்போது அடுத்த பிரச்சனை. எப்பா! எப்படிதான் முடியும்னு தெரியல. நான் எனக்கு நடந்தது தான் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் என் பையனும் வந்துட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டீ போட்டு கேக் வச்சு குடுத்துட்டேன். கேக் நல்லா ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா நல்லா வந்திருந்ததுங்க. நான் வந்துட்டு டீ கேக் வந்து டியூட்டி ஃப்ரீ டீ ஏன் போட்டேன் அப்படின்னா, வீட்ல கொஞ்சம் இருந்தது. சரி ஓகே, அதுவும் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு குடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.